everyone, welcome to NCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரியில 5th சாப்டர் ட்ரைப்ஸ் nomads and settled communities தான் பார்க்க போறோம். You saw in chapters 2, 3 and 4 how kingdoms rose and fell. Even as this was happening, new arts, crafts and production activities flourished in towns and villages. Over the centuries, important political, social and economic developments had taken place, but social change was not the same everywhere because different kinds of societies evolved differently. It is important to understand how and why this happened. இப்போ ஏற்கனவே நம்ம சாப்டர் 2, 3 and 4ல வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு கிங்டம் வந்து ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ரோ ஆகுறது, ஃபெல்லுனா டவுன் ஆகுறது. ஒரு கிங்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி எல்லாம் க்ரோ ஆச்சு, எப்படி எல்லாம் டவுன் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு கிங்டம் வந்து க்ரோ ஆனாலும் சரி, அது வந்து டவுன் ஆனாலும் சரி, என்ன வந்து மாறவே இல்லை அப்படின்னா கிராஃப்ட் கண்டுபிடிக்கிறது மாறவே இல்லை. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் வில்லேஜ் அண்ட் டவுன் வந்து என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. ஒரு டைமும் நியூ ப்ரொடக்ஷன் ஆஃப் வில்லேஜ் அண்ட் சிட்டிஸ் வந்து டெவலப் ஆயிட்டே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் எக்கனாமிக் இதுலயும் என்ன இருந்துச்சு, நிறைய டெவலப்மெண்ட் இருந்துச்சு. சோசியல் சேஞ்சுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன் ஒரே மாதிரி இல்லை, ஒரு சொசைட்டிலையும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்ல வந்து இருந்தாங்க. அதனாலதான் ஒரு சொசைட்டியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து டெவலப் ஆச்சு. என்னென்ன சொசைட்டிஸ் எப்படி எல்லாம் டெவலப் ஆச்சு அப்படிங்கறத இந்த சாப்டர்ல பார்ப்போம். Large parts of the subcontinent society was already divided according to the rules of Varna. These rules, as prescribed by the Brahmanas, were accepted by the rulers of large kingdoms. The difference between the high and low, and between the rich and poor, increased. Under the Delhi Sultans and the Mughals, this hierarchy between social classes grew further. ஹையராரிச்சினா என்ன அப்படின்னா ரேங்கிங். இந்த ரேங்கிங் மெத்தடை வச்சுதான் பிராகுமனாஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வர்ணா அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரேங்கிங் படி வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹை, லோ, புவர், ரிச் அப்படின்னு சொல்லி ரேங்கிங் முறைப்படி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. சொசைட்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி டெவலப் ஆகலாம். இந்த ரேங்கிங், இந்த ஹையராரிச்சி சோசியல் டெவலப்மெண்ட் வந்து யாரோட பீரியட்ல வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெல்லி சுல்தான் அண்ட் முகல்ஸ் பீரியட்ல தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. பிக் சிட்டிஸ், ட்ரைபல் சொசைட்டிஸ். ஒரு பெரிய சிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரைபல் சொசைட்டிஸ் வந்து இருக்கும். There were, however, other kinds of societies as well. Many societies in the subcontinent did not follow the social rules and rituals prescribed by the Brahmanas. Now were they divided into numerous unequal classes. Such societies are often called tribes. பிராமணாஸ் மேக் பண்ண அந்த வர்ணா அப்படிங்கிற ரூலை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல, நிறைய பேர் என்ன செய்யவே இல்லை, ஃபாலோ பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்களை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். Members of each tribe were united by the kinship bonds. Many tribes obtained their livelihood from agriculture. Others were hunter gatherers or herders. Most often they combined these activities to make full use of the natural resources of the area in which they lived. Some tribes were nomadic and moved from one place to another. A tribal group controlled land and pasture jointly and divided these amongst household accordingly to its own rules. இப்பதான் நம்ம கின்ஷிப்னு சொல்லுவோம். இப்போ ட்ரைப்ல இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் வந்து எப்படிதான் இருந்தாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்போட தான் இருந்தாங்க. ட்ரைப்ஸ்ல இருக்கிற பீப்புள் வந்து அவங்களோட லிவ்லிஹுட் வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. சில பேர் என்ன செஞ்சாங்க, ஹண்டர் அண்ட் கேதரர் பண்ணாங்க. சில பேர் ஹெர்டர்ஸ் வந்து, அண்ட் கேதரர்னா என்னது, வேட்டையாடுறவங்க, அது கிடைக்கிறத கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க. ஹெர்டர்ஸ்னா யாரு, இப்ப ஆடு மாடெல்லாம் மேய்ச்சு அதை வளர்த்து அதுல இருந்து சாப்பிடுவாங்களா, அவங்களதான் நம்ம ஹெர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த வேலையை தான் பார்த்தாங்க. சரி, வேலைங்களை வந்து அவங்க எப்போதுமே எப்படிதான் செய்வாங்க, கம்பைன் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க என்ன செய்யும் ஒரு ரிலேஷனோட தான் அவங்க பண்ணாங்க. மோஸ்ட்லி ட்ரைப்ஸ்ல இருக்கிற பீப்புள் எல்லாமே நேச்சரை வந்து ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. இந்த ட்ரைப்ஸ்ல இருக்கிற பீப்புள் எல்லாமே அதே இடத்துலதான் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. சில பேர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நொமாடிக்கா இருந்தாங்க. நொமாடிக்னா என்ன அப்படின்னா ஒரே பிளேஸ்ல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன செய்வாங்க, மூவ் ஆயிட்டே தான் இருப்பாங்க. இந்த ட்ரைப்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா லேண்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சேர ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்டர்னா என்ன அப்படின்னா கிரேசிங். ஒரு லேண்ட்ல வேலை பார்க்கும் போதும் சரி, இந்த மாதிரி கிரேசிங் ஆடு மாடுகளை மேய்க்கும் போதும் சரி, அவங்க எப்படிதான் இருப்பாங்க, ஜாயின் பண்ணி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, டிவைட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க.
Many large tribes thrived in different parts of the subcontinent. They usually divided in forest, hills, desert, and places difficult to reach. Sometimes they clashed with a more powerful caste based. Various ways the tribes retained their freedom and preserved their separate culture. மோஸ்ட்லி ட்ரைப்ஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து இருப்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட், ஹில்ஸ், டெசர்ட் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கிற பிளேஸ்ல தான் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுவாங்க. கேஸ்ட் பேஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏட் ஆக ஆரம்பிச்சது. இவங்க இப்போ வரைக்கும் இந்த ட்ரைப்ஸ் இருக்கான்னு கேட்டா எஸ் டெஃபினெட்லி. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கூட அவங்க போட்டி போட்டாலும் அவங்களோட லைஃப் அவங்களே ஃப்ரீடமா பிரிசர்வா செப்பரேட் கல்ச்சர் அவங்களுக்கான தனித்தனி கல்ச்சர்ல வந்து அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணாங்க. கேஸ்ட் பேஸ்ட் அண்ட் ட்ரைபல் சொசைட்டிஸ் ஆல்சோ டிபெண்டட் ஆன் each other for their diverse needs. This relationship on conflict and dependence gradually caused both societies to change. நிறைய பேர் எப்படி இருப்பாங்க, காஸ்ட் பேஸ்டா வந்து இருப்பாங்க, நிறைய பேர் ட்ரைபல் சொசைட்டில வந்து இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து ரிலேட் பண்ணி தான் இருந்தாங்க. அதனால இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, நிறைய டைம்ஸ் வந்து பிரச்சனை வந்து கிரியேட் ஆயிட்டே தான் இருந்தது. அதனால இவங்களோட சொசைட்டில நிறைய சேஞ்சஸும் வந்துட்டே தான் இருந்தது. Who were tribal people? யாரை வந்து நம்ம tribal peopleன்னு சொல்லுவோம். Contemporary historians and travelers give very scanty information about tribes. A few exceptions apart, tribal people did not keep written records, but they preserved rich custom and oral tradition. These were passed down to each new generation. Present day historians have started using such oral tradition to write tribal historians. இப்ப இந்த tribal people வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நிறைய என்ன செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க, டிராவல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் அவங்க வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் அவங்க எதுவுமே என்ன செய்யல, எழுதி வைக்கல. இவங்க எல்லாமே ஓரலா தான், வாய் வழியா தான் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு என்ன செய்வாங்க சொல்லிட்டே வருவாங்க. இப்ப இருக்கிற ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. Tribal people were found in almost every region of the subcontinent. The area and influence of a tribe varied at different points of time. Some powerful tribes controlled large territories. In Punjab, the Hogar tribe was very influential during the 13th and 10th centuries. Later, the Hakkas became more important. Their chief Kamal Khan Gakhar was made a noble mansabdar by Emperor Akbar. In Multan and Sindh, Langans and organs dominated extensive region before they were used by the Mughals. The Balojis were another large and powerful tribe in northwest. They were divided into many smaller clans under different chiefs. In the western Himalaya lived the suffered tribes of Gadis. Thus, northeastern part of the subcontinent too was entirely dominated by tribes, the Nagas, Ahoms and many others. இந்த ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து ஒரே இடத்துல இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்தியன் சப்கான்டினென்டோட ஒரு ரீஜியன்லயுமே இந்த மாதிரி நிறைய ட்ரைபல் பீப்புள் வந்து இருந்தாங்க. இந்த ஒரு ட்ரைப்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு டைம்லயும் ஒருத்தங்க என்ன எப்படி இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க, ரொம்ப இன்ஃபுளுன்சியலா இருந்தாங்க. நிறைய பவர்ஃபுல் ட்ரைப்ஸும் இருந்தது. பவர்ஃபுல் ட்ரைப்ஸ் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நிறைய லார்ஜ் டெரிட்டரிஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நிறைய பவர்ஃபுல் ட்ரைப்ஸ் வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாப்ல கோகர் அப்படிங்கிற ட்ரைப் வந்து ரொம்ப இன்ஃபுளுன்சியலா இருந்தாங்க. எந்த டைம்ல 13 and 14th செஞ்சுரி. இவங்களுக்கு அப்புறம் யாரு வந்தாங்க அப்படின்னா காகஸ் வந்து வந்தாங்க. இந்த காகஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானவங்க யாரு அப்படின்னா இந்த கமல்கான் காகஸ். இந்த கமல்கான் காகஸ் வந்து எந்த டைம்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா அக்பரோட காலத்துலதான். அதே மாதிரி முல்தான் அண்ட் சிந்துல வந்து யாரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா லங்காஸ் அண்ட் ஆர்கன்ஸ் வந்து இருந்தாங்க. பலோச்சிஸ் வந்து எந்த ஏரியால ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இவங்க எல்லாருமே நிறைய கிளான்ஸா டிவைட் பண்ணிருந்தாங்க. கிளான்ஸ் அப்படின்னா என்ன? Clan is a group of families or households claiming descent from a common ancestor. A tribal organization is often based on kinship or clan loyalties. Clan அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஜென்ரேஷனா வரும்ல அவங்களதான் நம்ம கிளான்னு சொல்லுவோம். இப்போ குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ், அதே ஃபேமிலியில வந்து அடுத்தடுத்து ஒரு ஜென்ரேஷன் வரும்ல அவங்கள நம்ம கிளான்னு சொல்லுவோம். ட்ரைபல்லையும் எப்படிதான் இருக்கும், ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் ஒரே வேலையை பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஹிமாலயால வந்து யாரு இருந்தாங்க அப்படின்னா
சஃபர்டு ட்ரைப் காதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன்ல வந்து நிறைய நாகாஸ் அண்ட் அகோம்பிய ட்ரைப்ஸ் வந்து இருந்தாங்க. மெனி ஏரியாஸ் ஆஃப் பிரசன்ட் டே பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் சேரோ சீப்டம்ஸ் had emerged by the 12th century. Raja Mansingh Akbar's famous general attacked and defeated the Cheros in 1991. A large amount of booty was taken from them, but they were not entirely subdued. Under Aurangzeb, Mughal forces captured many Cheros fortresses and subjugated the tribe. The Mundas and Sandals were among the other important tribes that lived in the region and also in the Orissa and Bengal. அதே மாதிரி 12th செஞ்சுரியில இப்ப இருக்கிற பீகார் அண்ட் ஜார்க்கண்ட்ல வந்து செரோ சீப்டம் வந்து எமர்ஜ் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட தளபதி வந்து ராஜா மான்சிங் அப்படிங்கிறவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா 1591ல இருக்கிற நிறைய அமௌண்ட் அண்ட் பூட்டி அவங்களோட மத்த திங்ஸ் எதையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா செரோஸ் அப்படிங்கிறவங்களை வந்து அக்பர்ஸோட கிங்டம்க்கு கீழே அவங்களால கொண்டு வர முடியல. ஆனா அதுக்கப்புறம் அவுரங்கசீப் அண்ட் மொகல்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த செரோவை வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழேயே கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா முந்தாஸ் அண்ட் சந்தால்ஸ் இவங்க வந்து எங்க இருந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற the Maharashtra, Highland and Karnataka were home to Holis, Barats and numerous others. Holis are lived in many areas of Gujarat. Further south, there were large tribal population as Vetas, Maravas and many other. இப்ப மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகான்னு எடுத்தோம் அப்படின்னா அங்க என்னென்ன ட்ரைப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கோலிஸ், பெராட்ஸ் அப்படிங்கிற நிறைய ட்ரைப்ஸ் வந்து இருந்துச்சு. கோலிஸ் அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகால மட்டும் இல்ல, அவங்க குஜராத்லயும் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஏரியால வந்து இந்த கோலிஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப சவுத்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன ட்ரைப்ஸ் வந்து ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா கோராகாஸ், வேட்டாஸ், மரவர்ஸ் இது எல்லாமே சவுத் சைட்ல வந்து இருந்தது. The large tribe of Bills was spread across western and central India. By the late 16th century, many of them had become settled agriculturists and some even zamindars. Many Bill clans nevertheless remained hunter-gatherers. The Goons were found in great numbers across the present-day states of Chhattisgarh, Madhya Pradesh, Maharashtra and Andhra Pradesh. First tribe எதுன்னு கேட்டா இந்த பில்ஸ் தான். இந்த பில்ஸ் வந்து எங்க இருந்தது அப்படின்னா வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் இந்தியால வந்து இருந்தது. இப்ப 16th செஞ்சுரியில இந்த என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, நிறைய அக்ரிகல்ச்சரா ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜமீன்தார்ஸாவும் அவங்களோட லைஃப் அவங்க க்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் நிறைய இடத்துல வந்து இந்த பில்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஹண்டர் அண்ட் கேதரர்ஸா தான் இருந்தாங்க. கூன்ஸ், இந்த கூன்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல இருந்தாங்க. How nomads and mobile people lived. Nomadic pastoralists moved over long distance with their animals. They lived on milk and other pastoral product. They also exchanged wool, ghee, etc. with settled agriculture for grain, cloth, utensils and other products. Nomadic pastoralists என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட அனிமல்ஸோட, அவங்க என்ன அனிமல்ஸ் வந்து வளர்க்குறாங்களோ அந்த அனிமல்ஸோட தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற உல், கீ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அக்ரிகல்ச்சர்ஸ்ட இருக்கிற கிரைன்ஸ், கிளாத், உட்டன்சில் இது எல்லாமே என்ன செய்வாங்க, வாங்கிப்பாங்க. அண்ட் ஐட்டினரண்ட் குரூப்ஸ். Nomads are wandering people. Many of them are pastoralists who roam from one pasture to another with their flocks and herds. Similarly, itinerant groups such as craftspersons, peddlers, and entertainers travel from one place to another place, practicing their different occupations. Both nomads and itinerant groups often visit the same places of every year. Nomads அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறவங்க தான் நம்ம nomads சொல்லுவோம். வித் ஹிஸ் அனிமல்ஸ், அவங்க என்னென்ன அனிமல்ஸ் வந்து க்ரோ பண்றாங்களோ அந்த அனிமல்ஸோட என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஐட்டினரண்ட் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா கிராஃப்ட் பர்சன், என்டர்டெய்னர், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற கிராஃப்ட் பர்சன், என்டர்டெய்னர்ஸ் இவங்க எல்லாரையும் நம்ம ஐட்டினரண்ட்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு வில்லேஜுக்கு போனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதே வில்லேஜுக்கு திரும்ப வருவாங்க. They bought and sold these goods as they moved from one place to another, transporting them on their animals. இப்போ இவங்க வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற குட்ஸை வந்து அவங்க கேரி பண்ண மாட்டாங்க, அவங்க அனிமல்ஸ் மேல வச்சு அதை அனிமல்ஸ் தான் என்ன செய்யும், கேரி பண்ணும்.
The Banjaras were the most important trader nomads. Their caravan was called Danda. Sultan Alauddin Khalji used the Banjaras to transport grain to the city. Emperor Jahangir wrote his memories that the Banjaras carried grain on their bullocks from different areas and sold it in towns. They transported food grains for the Mughals army during military campaigns. With a large army, there would be 100,000 bullocks carrying grain. வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாரு அப்படின்னா இந்த பஞ்சாரஸ் தான். இந்த பஞ்சாரஸ் வந்து அவங்களோட கேரவனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டண்டான்னு சொல்லுவாங்க. இப்ப அலாவுதீன் கல்ஜி வந்து சுல்தான் அலாவுதீன் கல்ஜி வந்து இந்த பஞ்சாரஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. மீன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட்ல போய் சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சாரஸ் அவங்களோட அனிமல்ஸ்ல வச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல போய் என்ன செய்வாங்க, சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்பரர் ஜஹாங்கீர் வந்து அவரோட மெமரிஸ் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா இந்த பஞ்சாரஸ் வந்து கிரைன்ஸ் வந்து புல்லாக்ல வச்சு ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு கொண்டு போய் சேல் பண்ணாங்க அப்படிங்கிறத அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி முகல் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சாராஸ் வந்து எவ்வளவு புல்லாக்ஸ்ல வச்சு கிரைன்ஸ் வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா 100,000 புல்லாக் வச்சு முகல்ஸோட ஆர்மிக்கு வந்து கொண்டு போனாங்க. Many pastoral tribes reared and sold animals such as cattle and horses to the prosperous people. Different caste peddlers also traveled from village to village. They made and sold wares such as ropes, reeds, straw matting, and coarse sack. Sometimes mendicants acted as wandering merchants. They were caste of entertainers who performed in different towns and villages for their livelihood. இப்போ வந்து நிறைய pastoral tribes நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து க்ரோ பண்ணி அவங்கள சேல் பண்ணுவாங்கல்ல, அவங்களதான் நம்ம pastoral tribes சொல்லுவோம். இந்த pastoral tribes வந்து என்னென்ன அனிமல்ஸ் வந்து க்ரோ பண்ணி சேல் பண்ணாங்க அப்படின்னா கேட்டில், ஹார்சஸ் எல்லாமே க்ரோ பண்ணி சேல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெட்டி பெட்லர்ஸ் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜுக்கு மூவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் சேல் பண்ணாங்க அப்படின்னா ரோப்பு, ரீடு, ஸ்ட்ராட்டிங், கோஸ் சாக் இது எல்லாமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா சேல் பண்ணாங்க. மெண்டிகன்ஸ் நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா ஏதாவது தப்பு பண்ணவங்க, குற்றவாளிகளை தான் நம்ம மெண்டிகன்ஸ் சொல்லுவோம். மெர்ச்சன்ட்னா யாரு அப்படின்னா வியாபாரி. மெண்டிகன்ஸ் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ் மாற ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி என்டர்டைனர்ஸும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து என்ன லேர்ன் பண்ண முடியுமா அதை லேர்ன் பண்ணி அடுத்த பிளேஸ்ல வந்து அதையும் சேர்த்து என்ன செய்ய என்டர்டைன்மெண்ட்ல வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.